வணக்கம் மக்களே. நான் நேற்று வீடியோவில் சொன்னேன்ல, என் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டாக இருக்குன்னு. இதுவும் அதே மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் தான். இங்கேருந்து கதையை சொல்ல ஆரம்பிக்கிற மக்களே. அப்படி ஓப்பன் பண்ணா பெங்களூர் வந்து என் ஒய்ஃபை பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு திருப்பி எஸ்கேப் ஆகலாம் தான் நினச்சேன். பட் எங்கள் அண்ணன் எமோஷனலாக அண்ணன் கூட ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு போக மாட்டியா அப்படின்னு கேட்டு என்னை இங்கே ஸ்டே பண்ண வச்சிட்டான். அப்படி இல்லைங்கண்ணே, நான் 30 days கம்பேக் சேலஞ்சுன்னு வீடியோ போட்டுன்னு இருக்கேன். ஆல்ரெடி 2-3 நாள் பிரேக் ஆயிடுச்சு. அதனால நான் சென்னை போனால் தான் ஒர்க் அவுட் பண்ணி வீடியோ போடணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஒர்க் அவுட் தானடா தம்பி, அண்ணன் ஜிம்லேயே வந்து ஒர்க் அவுட் பண்ணு, இதுக்கு மேலே ஒன்றும் சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ், ஓவர் நைட் சோக்டு ஓட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு நேராக ஜிம்முக்கு வந்தாச்சு. ஃபைனலி வெல்கம் டு டே 24 ஆஃப் 30 days கம்பேக் சேலஞ்ச். இன்னைக்கு ஜிம்ல பேக் அண்ட் பைசெப்ஸ் டேன்னு டிசைட் பண்ணியாச்சு. ஆனால் எங்கள் அண்ணன் உசாரா நான் சொல்ற ரூட்டின் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டான். பேண்ட் சொக்கா வர எங்கள் அண்ணனோடதா, சரி திருப்பி எங்கே பிடிங்கிற போறான்ற பயத்தில் சரி ஓகே நான் அப்படின்னு டீலை முடிச்சுக்கிட்டேன். பேக்கை முடிச்சோன்னா பைசெப்ஸ் மட்டும் என்னோட ரூட்டின் போடுவோம், ஒரே ஒரு சூப்பர் செட் போடுவோம், அதுக்கப்புறம் நீ சொல்றது பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். எங்கள் அண்ணனும் ஒரே ஒரு சூப்பர் செட் தானே, சரி வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாப்ல. டம்பிள் கல் போட்டு கேபிள் கல் போடும்போது கை பாதி செத்து போச்சு. லாஸ்டா 200 கர்ல்ஸ் போடும்போது அண்ணன் மர்கியா சலா ஆயிட்டாப்ல. வடிவேல் சொல்றாப்ல, ஓடனா மட்டும் ஒன்று விட்டுருவோமா அப்படின்ற மாதிரி திருப்பி இழுத்து போட்டு வச்சு விட்டேன். அப்புறம் என்ன, ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. அவன் பொருள் எடுத்து அவனே போட்டு விட்டாச்சு மக்களே. அப்புறம் அதே பொருளை எடுத்து என்ன நானே போட்டுக்கிட்டு என் பைசெப்ஸையும் போட்டு தள்ளியாச்சு. கேபிளில் ஹேமர் கல்ஸ் போட்டுட்டு அண்ணன் கூட போஸ்டிங் பண்ணி ரொம்ப நாள் ஆன காரணத்தினால அண்ணன் கூட ஒரு போஸ்டிங் செஷன் போட்டேன். நம்ம கதையில் இங்கே தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனு. நம்ம அண்ணன் பாஸ்ட்ல ஒரு ஸ்டேட் லெவல் பாக்ஸரு. பாக்ஸிங்ல ஜெயிச்சாரா தோத்தாரெல்லாம் கேட்காதீங்க. அண்ணன் நிஜமாலே பாக்ஸர் தான் மக்களே. அது ஜெயிச்சாலும் தோத்தாலும் அண்ணன் பாக்ஸர் தான். அண்ணன்டா. ஒர்க் அவுட் முடிச்ச கையோட ஒரு 20 minutes கார்டியோ பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு ஒரு அருமையான ஜீரா ரைஸும் சிக்கனும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஹாட் வீல்ஸ் விளையாடிட்டு வியாழக்கிழமை கதைக்கு எண்டு டைட்டில் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நீங்க பாக்குறது வெள்ளிக்கிழமை நடந்த கதை. வெள்ளிக்கிழமை காலையில பெங்களூர்ல இருந்து கிளம்பி நேரா ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பே ஆம்பூர் பிரியாணி தான். நான் பொதுவாக டிரைவிங்ல சாப்பிட மாட்டேன் தான், பட் நான் ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்டதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். அதுவும் ஆம்பூர் வரைக்கும் வந்து ஆம்பூர் பிரியாணி சாப்பிடலன்னா எப்படி? நான் ஆர்டர் பண்ணதும் முட்டை பிரியாணி. ஆனால் என்கிட்ட இருந்து என் பொண்டாட்டி முட்டையை ஆட்டையை போடுறான். என் இலையிலேருந்து எதை எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என் முட்டையை எடுத்துட்டா மட்டும் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். அதனால திருப்பி என் முட்டையை ரிவைவ் பண்ணிட்டேன் மக்களே. பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து வண்டி எடுத்து நேராக நெக்ஸ்ட் ஸ்டாப்பு சென்னை தான். நடுவில் எங்கேயுமே ஹால்ட் இல்லை. நாளிலேருந்து வாழ்க்கையில் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் இருக்காதுன்ற நம்பிக்கையில் நாளிலேருந்து ஒர்க் அவுட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு கதை அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாய்.